மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் சக்தி உங்களுக்கு எப்போவும் உண்மையை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இதில் ஒரு உண்மையை கொண்டு வந்து சேர்க்குறேன். இப்போ நம்ம கமலஹாசன் அவர் ரொம்ப கேடுகெட்டவர்னு தெரியும். பயங்கர கேடுகெட்டத்தனம் ஒன்று பண்ணியிருக்கார். அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஒரு லேடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவ்வளவு தைரியமாக ஒரு செய்தியை படித்து சொல்லி நமக்கு காட்டியிருக்காங்க இதில் சபையில். அதை அப்படியே திரித்து அவங்க வேற சொன்ன மாதிரி படிச்சிருக்கான் இந்த கமலஹாசன். அது மாதிரி கேடுகெட்ட தனம் பண்ணியிருக்கானுங்க இந்த கமலஹாசன். இந்த கமலஹாசன் இந்த கேடுகெட்ட தனம் பண்ணுவாங்கிறது ஏற்கனவே கௌதமி ஒரு சின்ன பொறி போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு லேடி அவ்வளவு கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை அவங்க சொன்னதை திரித்து அவங்க மேலேயே பழி வரா மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஓட்டு பிச்சை கேட்டிருக்கான். பிச்சை டிஎம்கேயில் பிச்சை வாங்குகிறான். எம்பி சீட்டில் உட்காந்து இவன் பேச்சு கன்னி பேச்சான், பண்ணி பேச்சுங்களாம். சை இல்லையா நிர்மலா சீதாராமன் அதை கட் பண்ணி விட்டுட்டு தமிழ் படித்த பிச்சை தான் எடுக்கணும்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. கமலஹாசன் எடுத்து பேசிட்டாரு அப்படின்னு அனுப்பி விடுறானுங்க. And this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakkadu. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil padithal pichai kuda kadakkadu. Tamil padithadu pichai edupadai thavira vera uyir vaala ondrukkum payanpadavillai என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள்